வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வெட்னஸ்டே. இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து நம்ம அஸ் யூஷுவல் நம்மளோட முதல் 15 நிமிட அந்த கேண்டிலோட ஹையையும் லோவையும் வச்சு எப்படி இந்த மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணியிருக்கலாம், இன்றைக்கி எதுவும் ட்ரேடிங்க்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோவுமே வந்து எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவிலே சொல்லியிருக்கேன், எப்போதுமே வந்து அந்த 5 நாள் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேயில் எக்ஸ்பைரி இருக்கிற டியூஸ்டேவும் வெட்னஸ்டேவும் மார்க்கெட் வந்து மேலே கீழேன்னு போயிட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ தான் வந்து அந்த ப்ரீமியத்தை வந்து ஜீரோ பண்ண முடியும். மண்டேவும் ஃப்ரைடேவும் வந்து ட்ரெண்டிங் டேவா ஒன்று அப் சைடு அல்லது டவுன் சைடாக இருக்கும். வெட்னஸ்டே வந்து மோஸ்ட்லி வந்து டிகே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா, நிஃப்டியோட எக்ஸ்பைரி வந்து டியூஸ்டே முடிஞ்சு அடுத்த எக்ஸ்பைரி வந்து வெட்னஸ்டே தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து அந்த 2 ப்ரீமியமும் வந்து ஹெவியாக இருக்கும். அடுத்த டியூஸ்டேக்குள்ளே அந்த கரண்ட்டு ப்ரைஸோடதை வந்து ஜீரோ ஆக்கணும். ஸோ கொஞ்சம் மேலே கீழே போக விடாமல் ஒரே இடத்துல டிகே போட்டால் தான் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து நிறையா ப்ராஃபிட் பண்ண முடியும். அதனால் வந்து டிகேவாக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், நல்ல ஒரு டிகே ஆகிருக்கு. அதுவும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு 800 பாயிண்ட்டு கேப் அப் ஆனதுக்கப்புறம் ஒரு லோ, முதல் 15 நிமிஷத்தோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,836. ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,939. கிட்டத்தட்ட வந்து அந்த முதல் 15 நிமிடத்துக்குள்ளே அந்த ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 100 புள்ளி தான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு 24,000க்குள்ளவே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வெட்னஸ்டே வந்து மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் என்னோடய 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் டிகேவாக தான் இருந்திருக்கு. நம்மளோட கான்செப்டை வச்சு இன்றைக்கி ஏதாவது நமக்கு ட்ரேடிங் கிடச்சிருக்கா அப்படிங்கிறதுக்கு நம்ம போகலாம். அதுக்குமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஆப்ஷன் சார்ட்டில் போய் நம்ம வந்து ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து இன்னையோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,836. ஸோ நாம் வந்து இந்த மணி 23,800 காலையும் புட்டையும் எடுத்துக்கிட்டு அதில் வந்து முதல் 15 நிமிட கேண்டிலை வச்சு அதோட ஹையையும் லோவையும் வச்சு ஏதாவது ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் இங்கே வந்து எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,800 கால், 23,800 புட்டு. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த புட்டோட ஹைக்கு மேலே கால் போயிருக்கணும், காலோட லோக்கு கீழே வந்து புட்டு வந்திருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 23,800 காலோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 211. அந்த முதல் 15 நிமிடம் கேண்டில் முடிஞ்சோடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 200ல் தான் வந்து லோவே வச்சுருக்கு. அதுக்கு கீழே அந்த 200க்கு மேலே போகவே இல்லை பாருங்கள். 200க்கு மேலே போகவே இல்லை. இப்போ இதிலேருந்து தெரிஞ்சிச்சு மார்க்கெட்டு கண்டிப்பாக வந்து இன்றைக்கி டவுன் சைடு கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னா, புட் சைடோட 23,800 புட்டோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 307. அந்த 307க்கு மேலே இவன் போயிருக்கானா அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா, முதல் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் 2வது கேண்டில் அந்த 2, 3, 4, 5, 6 கேண்டில் வர பாருங்கள் 280லேருந்து 320க்குள்ளவே தான் சைடுவேஸ் போட்டிருக்கான். ஸோ இதிலேருந்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி மார்க்கெட்டு ஃபுல்லாக டிகே போட போகிறான். அப்போ இன்றைக்கி நமக்கு என்ட்ரிக்கான வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அப்போ இதில் விட நமக்கு என்னங்க வேணும்? இன்றைக்கி வந்து இந்த முதல் 15 நிமிட ஹையையும் லோவையும் வச்சுமே மார்க்கெட்டு டிகே தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இன்றைக்கி வந்து ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. ஸோ நம்ம பேசாமல் கையை கட்டிட்டு வேடிக்கை பார்க்குறத தவிர வேறு வாய்ப்பே இல்லை. இப்படி தாங்க நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டை அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸை வச்சு ஹையையும் லோவையும் வச்சு ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். அதாவது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னா புட்டோட ஹைக்கு மேலே கால் போயிருக்கணும், காலோட லோக்கு கீழே புட்டு வந்திருக்கணும். இதே மார்க்கெட்டு டவுனாக இருக்கணும் அப்படின்னா காலோட ஹைக்கு மேலே புட்டு போயிருக்கணும், புட்டோட லோக்கு கீழே கால் வந்திருக்கணும். இதுதான் வந்து ரூல். நீங்கள் வேணாலும் ஒரு நோட்டில் இதை எழுதி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் இன்னையோட 5வது நாள் போட்டிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை வச்சு இந்த 5 நாளுமே போய் முடிஞ்ச நிஃப்டி மார்க்கெட்டை வச்சு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டை ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து என்னை பொறுத்தவரை எந்த ட்ரேடுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிகே தான். 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் பிடிக்கிறேன்னு போனாலும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டை
வேடிக்கை பார்த்துருக்கிறது மட்டும்தான் புத்திசாலித்தனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வந்து இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹையையும் லோவையும் வச்சு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்த ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.